இது வந்து ஒரு பேர் காண்டிபன் ஒரு ஆள் பேர். இந்த ஜாதகம் நல்லாவே பிறந்தவர். லக்கண கதை ஜாதகம் வச்சுட்டு போயிட்டார். சொன்னதை வச்சுட்டு போயிருக்காரு. இது இன்னும் ஆராய்ச்சி பண்ணி போயிட்டார். இந்த லக்கணத்துக்கு கன்னியா லக்கணத்துக்கு சரத்வமி கிரகம் நிற்குது. சரங்கிறது சரம் சிறு உயரத்தில் பாவ யோகி நிற்குது. யோகாதி மறையுது. ராசி மகரம் பங்க ஜாதகம். என்ன பிடிக்கன்னா நல்ல பிறந்தவர் 2 கை இலக்கணம். கல்யாணமாகி பிள்ளையை பற்றி 2 கை இழக்க வேண்டியவர்னு விட்டோர் ஊனப்பட்டார் உழுது கை பங்கங்கிறான். ஒரு கை போகும். இதுக்கு சாப்பிட்றதுக்கு மற்றவங்கள கூப்பிடணும். இது கர்மா பலன். இதுக்கு என்ன செய்வீங்க? ஆக்சன் விபத்து ஏற்பட்டு 2 கை போச்சு சார். ஒன்று மணிக்கட்டு போச்சு, ஒன்று முடியிருந்து போச்சு. ஆனால் கல்யாணம் குழந்தை இருக்குது. குழந்தை இருக்கு, கல்யாணம் 2 குழந்தை இருக்கு. விபத்தில் ஆக்சிடென்ட். கையெல்லாம் போன பிறகுல சார். இப்போ கல்யாணத்துக்கு ஆன போய் கல்யாணம் முடிச்சாச்சு. ஆனதுக்கு அப்புறம் தான் 2 குழந்தை பெற்றிருக்காரு. இது கர்மா. எனக்கு பெங்களூர் ஒரு ஜோசியம் வந்துச்சு. அந்த பொண்ணு அது ஒரே பொண்ணு. எம்பிபி எம்எஸ் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஜாதகம் பார்த்து மனநன்மை பாதிக்கப்படும் சார். பெங்களூர் காசு பொண்ணு சார். மனநன்மை பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த அம்மா காட்டுறாங்க. எனக்கு மனநன்மை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், இது மாறும். அந்த பொண்ணு வீடியோ எடுத்து காட்டுறாங்க சார். அவளாக பேசிக்கிட்டே இருக்கா. அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. எம்எஸ் சார், இது கர்ம நிதிக்கு ஏற்பட்டதா கர்மத்தின் பிராணா? இது ஏன் இந்த மக்களுக்கு சொல்லணும்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இறைவன் அருளால் நடக்குது. நான் எனக்கு மக்கள் விட்டுருங்க, தெய்வ சிந்தனை கையாளுங்க. நாளைக்கு என்ன நடக்குது மக்களுக்கு தெரியாது. அதை புரிஞ்சு அறிஞ்சு நடக்குங்க. தெய்வ நம்பிக்கை வைங்கிறத என்னுடைய முக்கியமான குறிக்கோள். எது விதியே நடக்குது, கணக்கில் போட்டிருக்கு. அந்த விதியை அன்பால் வெல்லலாம், சாமர்த்தியத்தை வெல்லலாம், தர்மத்தால் வெல்லலாம் சார். அது முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இது ஒரு கட்டம். இது ஒரு ஜாதகம். இது ஜாதகம்னா முதல் காலம் டைவர்ஸ் ஆகணும், 2ஆம் காலம் டைவர்ஸ் ஆகணும், 3ஆவது டைவர்ஸ் ஆகணும். பையன் சார் 4ஆவது கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளையை பிறகுது, பொம்பளை பிள்ளை. 3 டைவர்ஸ் ஆகணும். கல்யாணம் ஆனது அந்த அம்மா. இந்த அம்மா கல்யாணம் டைவர்ஸ் ஆன பொம்பளை. ஒரு தாரம் கட்டி கல்யாணம் ஆகாத பொண்ணு கட்டி டைவர்ஸு. 2ஆவது பொண்ணு கல்யாணம் கட்டி 3 கல்யாணம் ஆகாத பொண்ணு கட்டி டைவர்ஸ் ஆகிட்டாங்க. 2 மாதம் 1 மாதம் வாழ்க்கை. 4ஆவது கல்யாணமாகி டைவர்ஸ் ஆன பொண்ணு, குழந்தை இல்லாத பொண்ணு கல்யாணம் பொம்பளை பிள்ளை பத்திருக்காரு. சரி, இது என்ன காரணம்? கலத்திராதி கெட்டு போய் கலத்திராதி சாரங்கள் பார்த்து கலத்திரமே மாரணம் சேர்ந்தா கண்டம்ங்கிறேன். ஒட்டனை ஒன்று கூடி உள்ளதில் மனம் முடிக்க அட்டொரு மனைவி 4 60 உண்மை என கூறுங்கிறேன். கரெக்டாக. அப்போ 4 படி சரியாக போச்சு. இது ஒரு கணக்கு.